ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி சட்னி தான் பண்ணியிருக்கேன். வாங்க இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வானல் நல்லா சூடான பிறகு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையுமே நம்ம நல்லா பொன்னிறமாக லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே நான் ஒரு 8 பல் பூண்டு சேர்த்துருக்கேன், அதையும் இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலே. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் இந்த எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ நறுக்கி வச்சுருந்த நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி பழத்தையே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான நான் உப்பு இப்போவே சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு தக்காளி நல்லா கொஞ்சம் குழைவாகும். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணுறேன். இதுதான் இதோடைய சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். யாருமே இதை சேர்க்க மாட்டோம், ஆனால் இதை சேர்த்து நீங்கள் இந்த சட்னி அரைச்சி பாருங்கள். வாவ், அவ்வளோ எம்மியாக இருக்கும். இதை நல்லா எண்ணெயிலேயே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல கைப்பிடி அளவு இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலே. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடான பிறகு நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது 2 பொரிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டேஸ்டியான தக்காளி சட்னி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.